अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, अस्सलातु वस्सलामु अला रसूलिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला बिल कुरानिल करीम व फ़िल फ़ुर्क़ानिल मजीद। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வஃபீ அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன். மனிதர்களாகிய உங்களுக்கு உள்ளேயும் பல இறை அத்தாட்சிகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் உற்று நோக்கி சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. தன்னை முழுமையாக அறிந்தவன் தனது இறைவனை தெளிவாக உணர்வான் என்ற ஒரு சொல்லாடல் அரபு மொழியில் உண்டு. அந்த வகையில் இந்த இனிய நேரத்தில் நம்மை நாமே சிந்தித்து நம்மை படைத்த இறைவனை உணர்வோம் வாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை சிறப்பான அழகான வடிவத்தில் வார்த்தெடுத்து பயனுள்ள உறுப்புகளை மிக நேர்த்தியாக அதன் இடங்களில் பொருத்தியுள்ளான். பார்க்கும் திறனை கண்களுக்கும், கேட்கும் திறனை காதுகளுக்கும், சிந்திக்கும் திறனை மூளைக்கும், ஜீரணிக்கும் திறனை இறைப்பைக்கும் வழங்கியுள்ளான். இவையாவும் ஏக இறைவனின் ஆற்றலுக்கான மிக பெரிய சான்று என்பதை நாம் என்றைக்காவது யோசித்தோமா சொல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு மற்றெல்லா படைப்புகளையும் விட மிகப்பெரிய கண்ணியத்தை வழங்கியுள்ளான். நாமும் நமது மனதில் கண்ணியம் என்ற உணர்வையும் பெற்றுள்ளோம். ஆனால் அந்த படைப்பின் மூலத்தை சற்றே சிந்தித்து பாருங்கள். ஓர் அருவருப்பான பொருளில் இருந்துதான் அல்லாஹ் நம்மை படைத்தான். அந்த பொருள் நமது ஆடையில் பட்டுவிட்டால் நாம் சிறிது நேரத்திற்கு கூட சகித்து கொள்ள மாட்டோம். உடனே அதை கழுவி சுத்தம் செய்து விடுவோம். ஆனால் ஏக வல்லவனான அல்லாஹ் அந்த அருவருப்பான துளியை தனது ஆற்றலால் அழகான குழந்தையாக மாற்றுகிறான். அந்த குழந்தையை பெற்றோர் மட்டுமல்ல, உற்றார் உறவினோர் அண்டை அயலாரும் அள்ளி அணைத்து முத்தமிடுகிறார்கள். ஆக வெறுக்கத்தக்க நாற்றமெடுத்த ஒரு துளி விந்து குழந்தையாக மாறியதும் அதன் மீது பிறகு உள்ளங்களில் அன்பை ஏற்படுத்தியது யார்? ஏக வல்லவனான அந்த அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ்விற்கு நாம் தினந்தோறும் நன்றி செலுத்த வேண்டாமா சொல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனது அருளால் எல்லா மனிதர்களின் முகங்களிலும் இரு கண்கள், இரு காது, மூக்கு, வாய், உதடு, இரு கைகள், இரு கால்கள் என பல்வேறு உறுப்புகளை அமைத்துள்ளான். இருந்தாலும் அனைவரது நிறம் மற்றும் உருவம் மாறுபட்டுள்ளது. ஒரு நாட்டில் வாழும் வம்சாவளியினர் இன்னொரு நாட்டில் வாழும் வம்சாவளியினரை விட வேறுபட்டிருக்கும், மாறுபட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தைகளில் கூட உருவம் மற்றும் நிறம் மாறுபட்டுள்ளது. இரட்டை குழந்தைகள் என்றாலும் ஏதாவது ஒரு சிறு அடையாள மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இது நடைமுறை யதார்த்தம். இந்த வேறுபாட்டின் மூலம் இவர் அரபியர், இவர் சீனர், இவர் ஜப்பானியர், இவர் இந்தியர், இவர் தமிழர், இவர் தெலுங்கர் என நாம் உணர்ந்து கொள்கிறோம். எல்லோரும் ஒரே மாதிரியாக இருந்தால் இன்னார் யார் என்ற குழப்பம் ஏற்படுமா இல்லையா? அது மாத்திரமல்ல, ஆண் என்றால் ஒரு தோற்றம், பெண் என்றால் ஒரு தோற்றம், குழந்தைகளின் தோற்றம் வேறு, இளையோர் தோற்றம் வேறு, முதியோர் தோற்றம் வேறு. ஆக மனித இனத்திலேயே நிறம், உருவம், வம்சாவளி மாறுபட்டிருப்பது அந்த ஏக இறைவனின் ஆற்றலுக்கான மிகப்பெரிய சான்று. உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் தனது தாயை அடையாளம் கண்டுகொள்கின்ற திறனையும் பாலருந்தும் உணர்வையும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வே வழங்கியுள்ளான். ஒரு குழந்தை பிறந்தது முதலே தனது தாயின் சொல் செயல்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. சிறிது நாட்களுக்கு பிறகு தனது தாயின் குரல் மற்றும் சைகைகளை விளங்க ஆரம்பிக்கிறது. பிறகு பேச பழகும் போது மெல்ல மெல்ல தாய்மொழியையும் கற்றுக்கொள்கிறது. இந்த சிறு குழந்தைக்கு யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் தாய்மொழியை கற்றுக்கொள்ளும் திறனை யார் வழங்கியது? உறுதியாக அந்த அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ்விற்கு நாம் என்ன நன்றி கடன்
உடன் செய்துள்ளோம் சொல்லுங்கள். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அந்த அல்லாஹ்வின் அளப்பெரிய அருளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உண்ண வேண்டிய உணவை நமது கைகளால் எடுக்கிறோம். உணவில் நமது விரல் பட்டதுமே அது சூடாக உள்ளதா ஆறிவிட்டதா என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அந்த உணவை நமது வாய்க்கு கொண்டு செல்லும் போது அதில் ஏதும் தகாத பொருட்கள் உள்ளதா என்பதை நமது கண்கள் பார்க்கின்றன. அந்த உணவை நமது வாய்க்கு அருகில் சென்றதும் அதில் ஏதும் கெட்ட வாடை உள்ளதா என்பதை நமது மூக்கு உணர்கிறது. அந்த உணவை நமது நாக்கில் வைத்ததும் அது ருசிமிக்கதா என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இத்தனை பாதுகாப்பு வளையங்களை தாண்டி உணவு நமது வயிற்றுக்குள் செல்கிறது. ஆக நமது ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பிற்கு எத்தனை விதமான ஏற்பாடுகளை அந்த அல்லாஹ் செய்துள்ளான் என்பதை கவனியுங்கள். அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் அருமையாக பேசினாங்க. அதில் அவங்க மனித உருவாக்கம் பற்றி நல்லா பேசியிருந்தாங்க. மனித உருவாக்கம்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்மெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப எங்கேயாச்சும் களிமண் கிடச்சிச்சின்னா என்ன செய்வோம்? அந்த களிமண்ணை எடுத்து நல்லா ஒரு பொம்மை செஞ்சு விளையாடுவோம். அதுக்கு அழகாக ஒரு கண், மூக்கு, வாயின்னு இந்த மாதிரி செஞ்சு விளையாடுவோம். அதில் ஏதாவது ஒரு குறை இருந்தாலே அது ஒரு முழுமையான பொம்மையாக வர முடியாது. ஆனால் நம்மளை படைத்த அல்லாஹ் நம்முடைய கண்கள், மூக்கு இதெல்லாம் எப்படி பொருத்திருக்கான் அப்படின்றத பார்க்கணும். சரியா? மாஷா அல்லாஹ்.